வணக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினா மச்சடோவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இல்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது. வெனிசுலாவில் சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஜனநாயக உரிமைக்காக போராடியவர் மரியா கொரினா அவர்கள். அவருக்கு இந்த ஆண்டுக்கான இந்த விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட 7 போர்களை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறி வருகிறார். இதற்காக தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அவருக்கு சில நாடுகளும் ஆதரவு பரிந்துரைத்தன. ஆனால் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்க வாய்ப்பில்லை என்பது இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையே டிரம்பின் முயற்சியால் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இந்நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்க உள்ள நிலையில் அது குறித்து டிரம்பிடம் நிருபர்கள் கேள்வி கேட்ட பொழுது, நாங்கள் 7 போர்களை தீர்த்து வைத்தோம், 8வது போருக்கும் நாங்கள் தீர்வு காண நெருங்கிவிட்டோம். வரலாற்றில் யாரும் இவ்வளவு போர்களை தீர்த்து வைத்ததாக நான் நினைக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் அதை எனக்கு கொடுக்காததற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார்கள் என்றார். இதற்கிடையே வெள்ளை மாளிகை தனது எக்ஸ் தள பக்கத்தில் அமைதி தலைவர் என்ற தலைப்பில் பகிர்ந்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு அலுவலகமும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு கொடுங்கள், அவர் அதற்கு முழு தகுதி படைத்தவர் என்று தெரிவித்திருந்தனர். உக்ரைன் அதிபரும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அமைதிக்கான நோபல் பரிசு மரியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசானது வழங்கப்படவில்லை. இது குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் தனது கருத்தை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.